இன்றைக்கி நாம் 250 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 100 கிராம் பச்சரிசி மாவு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டோம், 5 பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கோம், ஆஃப் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோ அளவு பெரிய வெங்காயம் பொடியாக அது மாதிரி நறுக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் 2 ஸ்பூன் எடுத்து சூடாக சேர்த்துக்கிறோம். ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நமக்கு. இது போல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. சேர்த்தோன்னா மாவு வெங்காயத்துலேருந்து பிரிஞ்சிரும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி. இது போல் உங்கள் கிட்ஸுக்கும் செய்து கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.